மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. என்று அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு வாழுகிறது போல ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு மனிதர்களை நம்பி மனிதர்களுடைய பலத்தை நம்பி தங்களுடைய மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு நடக்கிறார்கள். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அப்சலோம் தன்னுடைய மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டான். அகித்தோப்பேல் தன்னுடைய மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு தாவீதுக்கு விரோதமான ஆலோசகராக அப்சலோமுக்கு இருந்தான். முடிவு என்ன? பரிதாபம், தூக்கு போட்டு செத்தான். இப்படியாக அப்சலோம் கர்வாலி மரத்திலே வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கி சாவை விடுகிற ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டு தள்ளப்பட்டான். இதற்கு காரணமெல்லாம் தேவனுடைய மெய்யான ஊழியர்களுக்கு விரோதமாக எவர்களெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களுடைய கெதிகள் அதமாக போகும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியிலே நாசம் அடைவார் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய மகன்தான் அதையும் சொல்லியிருக்கிறார். எச்சரிக்கையாயிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்மையான ஊழியர்களாக வாழ்வோமா?